3 2 இப்படியே தான் போகும் கீபோர்டு ஃபுல்லா. நீங்க எவ்வளவு பெரிய கீபோர்டு இருந்தாலும் கருப்பு கலர் கீஸ் மட்டும் எப்படி போகும்? 2 3 2 3. ஆனா ஒயிட் எப்படி போகும்? வரிசையா போயிடும். ஓகேவா? சோ இப்போ இத பாக்கும்போது ஒரு சிலர் என்கிட்ட டவுட் கேட்டான், ஏன் சார் வெள்ளை கலர் கருப்பு கலர் 2 வச்சிருக்காங்க? வெள்ளை கலர்லாம் சாமி பாட்டுக்கும் கருப்பு கலர்லாம் பேய் பாட்டுக்கும் வாசிப்பாங்களோ அப்படின்னு கேட்டான். அப்ப அவன் எவ்வளவு ஒரு அறிவா இருக்கான் பாருங்களேன். அவன் பேரு தான் நான் மிஸ்டர் அறிவழகன் பேர் வச்சிருக்காங்க. சோ அப்படியெல்லாம் கிடையாது. 2 கீஸும் வெவ்வேறு பர்பஸ்க்காக இருக்கு. அது போக போக நம்ம கத்துக்கலாம். சரியா? இப்ப இது எப்படி சார் இந்த கீலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது? இத்தனை கீஸ் இருக்கு, இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுக்கு ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஸ்வரங்கள்னா இங்கிலீஷ்ல நோட். அது பேரு நோட். நீங்க கையில வச்சிருக்கீங்களா? அந்த நோட் கிடையாது. அந்த ஸ்வரத்துக்கு பேரு என்னதான்? நோட். இப்ப அந்த ஸ்வரங்கள் எப்படி வரும்னு நான் சொல்றேன். அதுல பாட்டு கிளாஸ் மாதிரியே தான் இதுலயும் வரும். இப்ப ஸ்வரங்கள் எப்படி தெரியுமா வரும்? சா ரி க ம ப த நீ சா. இது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது எதுல வருதுன்னே நமக்கு தெரியாது. இப்ப கீபோர்ட்ல இத்தனை கீஸ் இருக்கே, அப்ப இவ்வளவு பேர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பேர்லாம் கிடையாது. ஏபிசிடில மொத்தம் எத்தனை இருக்கு? 26ல கீபோர்ட்ல வர்றது மொத்தம் 7 நோட்ஸ் தான். எத்தனை நோட்ஸ்? 7 தான். எல்லாம் சொல்லுங்க, 7 நோட்ஸ். 7 ஸ்வரங்கள். அது என்னது? சா ரி க ம ப த நீ. அந்த சான்றது ஃபர்ஸ்ட் சா திரும்பி எக்ஸ்ட்ரா சேருது. சோ 7 + 1. ஆனா அந்த 1 நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. மொத்தம் 7 தான். எல்லாரும் புரியுதா? ஏதாவது டவுட்னா கொஞ்சம் கேட்டுறணும். இது கொஞ்சம் நீங்க கூர்ந்து கவனிச்சுட்டே இருந்தாதான் புரியும், இல்லைன்னா மறந்துடும். ஓகே.